சேலஞ்சோட டே 1 இன்னைக்கு ஆகஸ்ட் இருங்க அப்படி டைம் இல்லை ஆகஸ்ட் 9. ஓகே, இன்றைக்கி தான் நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நைட்லேருந்து தான் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ 2.5 லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்கணும்னா நம்ம அளவு வச்சு குடித்தா தான் முடியும், இல்லைனா நமக்கு தெரியாது. ஸோ நான் 2 பாட்டில் எடுத்துக்கிறேன். ஒன்று இது 600 ml போட்டிருக்காங்க, பட் இதில் 500 கண்டிப்பாக இருக்கும். ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னால் இதை குடிச்சிடணும். லைக் பிஃபோர் 9 or 10 இதை முடிச்சிடணும். இதுதான் ஃபஸ்ட்டு கோல். இன்னொன்று 2 லிட்டர்ஸ் பாட்டில் வச்சுருக்கேன், அதை ஆஃபீஸ் போகும்போது ஃபில் பண்ணனா குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்றைக்கி டைம் 11 o'clock. டெய்லி 12-1 ஆயிரும். 1 எனக்கு அதுதான் 12 மேக்ஸிமம் ஆகிரும். ஸோ அதனால தான் லேட் ஆகுது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் தூங்கலாம், 11 o'clock தூங்கலான் இருக்கேன். காலையில் எப்படி எந்திக்கிறேன், என்ன ஏது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் மீ. குட் மார்னிங். டே 1 இன்றைக்கி ஆகஸ்ட் 10. காலையில் அலாம் வச்சேன், எந்திக்கவே முடியல. மற்ற நாளுக்குள்ளே ஒரு ஈஸியாக எழுந்திரிச்சிருவோம் போல். இன்றைக்கி தான் எக்ஸ்ட்ராவாக தூக்கம் வருது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தூங்குறேனே அப்படின்னு சம்பவம் விட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 7:30 7:45 எழுந்திரிச்சேன். சரி, ஆனால் விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பழக்கத்தையும் ஆரம்பிக்கிறோம். லேட் பண்ணாலும் லேட்டஸ்ட்டாக பண்ணுறோம், ஓகேவா? அப்படின்னு நினச்சிட்டு தண்ணி குடிக்க போகிறேன். காலையில் ஒர்க் அவுட் பண்ணேன். இப்போது தண்ணியுமே 500 குடிக்கல, அதோட கொஞ்சம் கம்மியாக குடிச்சிருக்கேன். பட் ஸ்டில் குடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இவ்வளோ இருக்கும். லைக் இது 150 ml கிட்ட இருக்கலாம். ஸோ லெட்ஸ் சி இப்படி பண்ணுறேன். நான் 2K ஸ்டெப்ஸ் கிட்ட காலையில் முடிச்சிட்டேன். தேவேஸ்வயம்போ நம ஸ்ரீ ஜாய் பைரவி தேவி ஸ்வதாரிணி நம ஸ்ரீ जय भैरवी देवी महाकल्याणी नमस्ते. ஊஞ்சல்லாம் இருக்கும். திஸ் இஸ் அவர் ரிலாக்ஸிங் ஸ்பாட். இந்த மாதிரி ஆஃபீஸ் டைமில் என்னைக்காச்சும் கொஞ்சம் நேரம் ஆடிட்டு அப்படி கதை பேசிட்டு போவோம். நாங்கள் இன்றைக்கி இங்கேயே வாக்கிங் போகலாம். இங்கே தான் கொஞ்சம் நிழலாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு அப்படியே வேலையை ஆரம்பிக்கிறோம். தண்ணியே கொஞ்சம் தாகமே அடிக்கலை, ஆனால் நைட்டு சரியான தண்ணி தாகம் அடிக்கும் இப்போ குடிக்காதனால. பட் இப்போ தாகவே எல்லாம் குடிச்சு என்ன பண்ணுறது? சும்மா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வேண்டிய பிரச்சனை வரும். எதுக்கு? கொஞ்சம் தான் குடித்தேன். ஈவன் 1 டம்ளர் தான் குடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். 100 ml தான் குடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். டூ ஹார்ட். 2.5 லிட்டர்ஸ் எப்படி முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. டே 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு திங் 2.5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். இது 2 லிட்டரு, இன்னொரு 1/2 லிட்டர் இருக்குல்ல, அது 600 mlன்னு சொல்லியிருக்காங்க. லைக் நான் 500 வச்சுக்கிறேன். அது முடிச்சிட்டேன். ஆனால் இதில் நான் கிட்டத்தட்ட 500க்கு மேலே குடிக்கல. ஸோ 2 லிட்டர்ஸ் தான் கணக்குன்னு வச்சுருக்கேன். அவ்வளோதான் குடிக்க முடிஞ்சது, அதுக்கு மேலே குடிக்க முடியல. அது ஒரு திங். அதுக்கு அடுத்தது வாக்கிங் 10K முடிச்சிட்டேன். தேர்ட் ஒன் க்ளீன் ஃபுட். ஓரளவுக்கு க்ளீனாக தான் சாப்பிட்டேன். ஆனாலும் கடைசியில் எண்ட் ஆஃப் தி டே ஒரு அன்பின் காரணத்தினால ஸ்வீட்ஸ் சாப்பிட வேண்டிய நிலைமையாகிடுச்சு. ஸோ ஸ்வீட்ஸ் சாப்பிட்டேன். அவாய்ட் பண்ணியிருந்துக்கலாம் தான், பட் ஸ்டில் அன்பாக கொடுக்கும்போது வேணாம்னு சொல்ல முடியாதுல்ல. ஐ மீன்
சம் ரேராக ஒரு பர்சனை மீட் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்கிறேன். அடுத்து ஜேர்னலிங் vlog எடுத்துட்டேன், அதனால் ஜேர்னலிங்கும் ஆயிடுச்சு. ஸ்லீப் சைக்கிள் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் வந்து டிவி அதெல்லாம் பார்க்காம ஃபோனில் நோடாமல் டேரெக்டாக தூங்க தான் போகிறேன். மெடிடேஷன் முடிஞ்சது, ப்ரேயருமே காலையிலே சாண்ட்லாம் பண்ணிட்டேன். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். பட் எனக்கு கால் செம்மையாக வலிக்கு எனக்கு 10K பண்ணி முடிக்கவே. ஹோப் ஒர்க் அவுட்டும் பண்ணிட்டேன் நான். ஹோப் எவ்ரி திங் கோஸ் வெல். 45 days முடிக்கிறோம், வெயிட்டிங் குறைக்கிறோம், மென்டலி பீஸ்ஃபுல் ஆகிறோம். பை, குட் நைட்.